எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒரு விதமான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மோஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரில ஒன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் அது நார்மலான கண்ட்ரி. இப்படி மக்கள் கிட்ட பல விதமான ஒப்பீனியன்ஸ் இந்த நாட்டை சார்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு முக்கியமான அடையாளம் யூனிவர்சிட்டி இன் டிவர்சிட்டி. இங்க ஜாதியா, மொழியா, மதமா மக்கள் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணு கூட்டுற நாடு தான் இந்தியா. பட் அட் த சேம் டைம் இந்தியாவுக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கு. அது பிசினஸ் ஹப். இந்த உலகத்தோட மிகப்பெரிய மார்க்கெட்டிங் ஹப்ஸா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல முக்கியமான ஒரு மார்க்கெட்டிங் தளம் இந்தியா. இங்க உலகத்துல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்நேஷனல் பிரான்ச்சும் அவங்களோட பிரான்ச் இறங்கி மாஸ் காட்டிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஏன்னா இப்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ட்விட்டர்ல ஒரு விஷயம் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜொமேட்டோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு பர்டிகுலர் கஸ்டமருக்கு கொடுத்த ரிப்ளை தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்துகிட்டு இருக்கு. என்னென்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கறது ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிப்போம். விகாஷ் அப்படின்ற ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஃபுட் டெலிவரிக்கு ஆர்டர் பண்ணிருக்காரு. ஜொமேட்டோல டெலிவரி ஆயிடுச்சு. பட் அட் சேம் டைம் அதுல ஏதோ ஒரு குளறுபடி நடந்திருக்கு. அதனால அவர் ரீஃபண்ட் கேட்டிருக்காரு. பட் என்னன்னா லாங்குவேஜ் பேரியர்னால அவரோட அந்த ரீஃபண்ட் கான்வர்சேஷன் கரெக்டா பண்ண முடியல. சோ இதனால அவர் என்ன பண்றாருன்னா கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்றாரு, நீங்க ஏன் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி எம்ப்ளாயிஸை இறக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் எங்களால பேசி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் என்ன ரிப்ளை பண்ணிருக்காருன்னா, ஹிந்தி நம்ம நேஷனல் லாங்குவேஜா இருக்கு, அதை அட்லீஸ்ட் நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம பேசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காரு. இது இன்னைக்கு ட்விட்டர்ல நெருப்பா அனல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வணிகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் முக்கியமான ஒரு வர்த்தகத்துக்கான ஹப்பா இது இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்தியாவை சேர்ந்த ஜொமேட்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துல இருந்து இந்தியனான ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருக்கிறது அதிர்ச்சி விட்டுற விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம ஏன் இது முக்கியமான அரசியலா பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற நாடு ஒரு தனிப்பட்ட நாடே கிடையாது. நிறைய குட்டி குட்டி பிரதேசங்கள், நிறைய குட்டி குட்டி நாடுகள் ஒன்று சேர்ந்ததுதான் நம்ம நாடு இந்தியாவா இன்னைக்கு உருவாயிருக்கு. சோ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கல்ச்சர்ஸ் இருக்கு, நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய மொழிகள் இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவலான சம உரிமை கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த நாடு நாடா இருக்க முடியும். அதை காலமா பல பேர் செஞ்சுக்கிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. சோ சுதந்திரம் கிடைச்சப்போ 1947 அப்புறமா இந்தியாவை 4 ஸ்டேட் பிரிக்கலாமா, ஐ மீன் ஜோன்ஸ் மாதிரி சென்ட்ரல், சவுத், நார்த் அந்த மாதிரி பிரிச்சிடலாமா அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததா சொல்லப்படுது. பட் ஏன் 28 ஸ்டேட்டா பிரிச்சாங்க, அது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு மொழிகள் இந்த நாட்டுல இருந்துட்டு இருந்துச்சு. அந்த மொழிகளுக்கான முக்கியத்துவத்தை மக்கள் ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட மொழி முக்கியத்துவத்தை அடிப்படையா வச்சு உருவான நாடுதான் இந்தியா. அதனோட ஸ்டேட்ஸும் அப்படிதான் உருவாயிருக்கு. மற்ற நாடுகள் மாதிரி பெரும்பாலான நாடுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மொழி தான் இருக்கும், இல்ல ஒரு அரசு தான் இருக்கும், ஒரு இனம் தான் இருக்கும், ஒரு மதம் தான் இருக்கும். இப்படி நிறைய நாடுகள் இருக்கு. அந்த மாதிரி ஃபார்முலாலாம் இந்தியால ஒர்க் கட்டே ஆகாது. பிகாஸ் இங்க எல்லா தரப்பு மக்களும் அவங்களுக்கான மரியாதையை, அவங்களுக்கான ஸ்கோப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை கொடுத்தே ஆக வேண்டிய இடத்துல இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இருந்துகிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல ஜொமேட்டோவை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. பிகாஸ் எவ்ரிவன் நோஸ் ஹிந்தி அப்படிங்கிறது நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அது வெறும் அபிஷியல் லாங்குவேஜ் மட்டும் தான் அப்படிங்கிறதுனால. காரணம் என்னன்னா ஒரு 1950s நேரு கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கு, தெலுங்கு இருக்கு, கன்னடா இருக்கு, மராத்தி இருக்கு, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. அப்ப எதுல நம்ம பேசுறது? அவங்க லாங்குவேஜ்ல பேசினா எப்படி புரிஞ்சுக்கிறது? நமக்கான காமன் லாங்குவேஜ் ஒண்ணு வேணும்னா பெரும்பான்மை மக்கள் பேசுற ஹிந்தியை நம்ம காமன் லாங்குவேஜா வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் லாங்குவேஜா ஹிந்தியை உருவாக்குறாங்க. தட் டசன்ட் மீன் இதுதான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இந்த நாடு உருவானதே பலதரப்பட்ட மக்களை ஒண்ணு சேர்த்துதான். சோ இதை வருத்தம் அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி, வேற ஒரு கண்ட்ரில இருந்து வந்த ஒரு பிராண்டோ யாருமே இதை பண்ண காணோம். இதை பண்ணதும் ஒரு இந்தியன் கம்பெனியை சேர்ந்த ஒரு இந்தியன் அப்படிங்கிறத ஷாக்கிங்கான மேட்டரா இருக்கு. பட் லேட்டர் ஜொமேட்டோ தரப்புல மன்னிப்பு கோரப்பட்டுச்சு. அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயை வேலையை விட்டு தூக்கிட்டதாகவும் சொல்றாங்க. சோ இவ்வளவு விஷயங்கள் இதை தொடர்ந்து நடந்திருந்தாலுமே கூட இன்னைக்கு இது தீப்பத்தி எரியிற டாபிக்கா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொழி மக்களோட அடையாளமா இருந்துகிட்டு இருக்கு. மக்கள் அவங்களோட அடையாளத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணமா இருக்கு இந்த விஷயம் இவ்வளவு பெரிய அனலா அடிக்கிறதுக்கு. So it's mandatory that every Indian should know that Hindi is not a national language. அது வெறும் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். பட் அட் சேம் டைம் எந்த ஒரு லாங்குவேஜுக்கும் குறைஞ்ச லாங்குவேஜ் கிடையாது. எதை வேணா நம்ம கத்துக்கலாம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க அரசியலை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கும் பட்சத்துல அதை எதிர்த்து நிற்கும் நமக்கு தெரியணும். அது இந்த ஜெனரேஷன் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனுடைய வெளிப்பாடு தான் ஜஸ்ட் இட்ஸ் ஒரு சிம்பிள் மெசேஜை நம்ம கடந்தும் போயிருக்க முடியும். ஏன் நீங்க ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டா உங்களால ஈஸியா இருந்திருக்குமே அவர் சொன்னதுக்கு இல்ல சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். பட் இது ஏன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பூதாகர டாபிக்
டாபிக்கா வெடிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொழி மக்களோட அடையாளமா இருக்கு. ஏன்னா இங்க நம்ம பிரிஞ்சு கிடந்த மக்கள் தான் ஒரு நாடா சேர்ந்திருக்கோம். அதனால எந்த ஒரு தரப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படாத ஒரு விஷயம் நடந்தாலும் அது பூதாகரமா வெடிக்கும். அது தமிழுக்கு நடந்ததுனால இல்ல, ஹிந்திக்கு நடந்தாலும் வெடிக்கும். வேற யாராவது போயிட்டு உனக்கு கன்னடா தெரிஞ்சிருக்கணும், நீ ஏன் ஹிந்தியில பேசுறேன்னு கேட்டாலும் அங்கேயும் வெடிக்கும். நீ ஏன் தமிழ்ல பேசுற, உனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டாலும் வெடிக்கும். சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் மொழி அப்படிங்கறத தாண்டி இது ஒரு அடையாளமா இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால இங்க வந்து இந்த பிசினஸ் ஹப்பை பயன்படுத்துற பன்னாட்டு நிறுவனங்களோ சரி, நம்ம நாட்டை சேர்ந்த நிறுவனங்களோ சரி, இது ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அதோட முக்கியம் எம்என்சிஸ்ல வேலை செய்யற நாம எங்க வேணா வேலை செஞ்சுட்டு போட்டோம், பட் நமக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருந்தே ஆகணும். நம்மளோட நேஷனல் லாங்குவேஜ் நமக்கு ஒன்று இருக்கா, இல்ல நம்ம கிட்ட அபிஷியல் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்கா, எத்தனை மொழிகளோட கலப்பு நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை மதங்களோட கலப்பு நம்ம கிட்ட இருக்கு, எத்தனை இனங்கள் எத்தனை ஜாதிகள் இங்க இருக்கு, எல்லாத்தையும் ஒரு நாட்டா உருவாக்க இந்த 50 வருஷத்துல நம்மளோட பொலிட்டிஷியன்ஸும் சரி நம்மளோட தலைவர்களும் சரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அதுல அரசியல் ஆதாயம் தேடுறவங்களும் இருக்காங்க. இந்த அரசியல் புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா நமக்கு தேவைப்படுது. பிகாஸ் இதை ஒரு எம்என்சி பண்ணிருந்தா அது இன்னொரு ஆங்கிள் கூட போயிருக்கும். பட் இதை பண்ணது நம்ம ஊர் மக்கள், நம்ம நாட்டு மக்களே இந்த புரிதல தான் இருக்காங்க. ஹிந்தி தான் நம்மளோட லாங்குவேஜ் அப்படிங்கிற புரிதல தான் இருக்காங்கன்னா இட்ஸ் சாட் டு சீ. நான் கூட ட்விட்டர்ல ஒரு பிக்சர் பார்த்தேன், எத்தனை லாங்குவேஜ் இந்த ஒரு காரணத்துக்காக அழிஞ்சிருக்கு. ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல்னால எத்தனை லாங்குவேஜ் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நிறைய குட்டி குட்டி லாங்குவேஜஸ் காலி ஆயிடுச்சு. அந்த லிஸ்ட்ல நம்ம லாங்குவேஜ் வந்துடக்கூடாது, நம்ம அடையாளம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சின்ன விஷயம் கூட இன்னைக்கு நெருப்பா பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தொட்டா பத்திக்கிற டாபிக்கா மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை பண்ணதும் இந்தியாவை சேர்ந்தவங்களே அப்படிங்கிறது மோர் சர்ப்ரைசிங் திங்கா இருந்துகிட்டு இருக்கு. சோ இதை பத்தி தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினைச்சேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஜொமேட்டோவை குத்தம் சொல்வீங்களா, இல்ல அந்த பர்டிகுலர் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து இந்த விஷயம் தெரியாம போனது தப்பா அப்படிங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனம் ஒரு நேஷனல் லாங்குவேஜ் மட்டும்தான் இதுதான் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கையோட வந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்திருக்க மாட்டாங்க நான் நம்புறேன். மேபி அந்த பர்டிகுலர் நபருக்கு வந்து அந்த அடிப்படை புரிதல் இல்லாம இருந்திருக்கலாம். ஹிந்தி தான் நம்ம நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிற புரிதல் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது. சோ உங்க ஒப்பீனியனை மறக்காம கீழே டிராப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம்.